ரன்னிங் சேனல் பீப்புள், நம்மளோட டேனியல் பாலாஜி அவர்கள் இறந்துட்ட நிலையில் இப்போ அவரோட வீட்டில் ஒரு பணப்பெட்டிக்குள்ளே ஒரு சூட் கேஸ் அவர் வீட்டுக்கு வந்ததாகவும் ஒரு சில தகவல்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இறந்ததுக்கு அப்புறமே நிறைய சோஷியல் மீடியாவில் அவரை பற்றியான தகவல்கள் வைரலாகி வந்துட்டுருக்கு. அவர் டாக் ஆஃப் த டவுனாகவே மாறிட்டு இருக்காரு. இப்படி ஒரு பெரிய நல்ல மனுஷனை தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் எல்லா சினிமாவுமே மிஸ் பண்ணிடுச்சு. ஒரு வில்லன் அப்படின்ற ஒரு ரோலை அவர் எழுதியிருந்தால் கண்டிப்பாக அவர் சூட்டபுளாக இருப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி கூடிய ஒரு நபராக அவர் இருக்கும்போது திடீர்னு அவர் நம்மளை விட்டும் இல்லாமல் சினிமாவை விட்டுமே பிரிகிறாரு அப்படின்னும் போது அது எல்லாருமே ரொம்பவே சோகத்தை கொடுக்குது அப்படி தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது இப்போ அவர் வீட்டை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் இப்போ அவரோட வீட்டுக்கு முன்னாடி பணப்பெட்டி நிறைஞ்ச ஒரு ஷூட் கேஸ் வந்ததாகவும் அதில் என்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேனியல் பாலாஜி அவர்கள் வீட்டில் பணப்பெட்டிகள் கொண்ட சூட் கேஸ் வந்திருக்கு. மொஸ்ட்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலி பேரில் எப்பயுமே இன்சூரன்ஸ் அப்படின்றத போட்டு வச்சுருக்கிறாராம். தனக்கு மேபி எதனா நடந்துருச்சு அப்படின்னா என்னோடய மணி மொத்தமே நீங்கள் எங்கள் ஃபேமிலிக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சம்திங் இன்சூரன்ஸ் கவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இப்போ திடீர்னு அவருக்கு உடம்பு சரியாமல் அவர் ஹார்ட் கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்து அவர் இறந்ததுனால இன்சூரன்ஸ் மணி எல்லாமே நம்மளோட டேனியல் பாலாஜி அவர்களுக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அந்த மதிப்புகள் கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கில் இருக்கிறதாகவும் அந்த லட்சக்கணக்கில் இருக்க இன்சூரன்ஸ் மணியை தான் அவங்க ஃபேமிலிக்காக அவர் வச்சிருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம், அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னும் போது மேபி அவர் போய் இறந்துட்டாரு இல்லை அவருக்கு எதனா நடந்துருச்சு அப்படின்னா அவங்க அம்மா ரொம்பவே தனியாக கஷ்டப்படுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மணி இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் அவங்கள பார்த்துக்கும் அப்படின்றதுனால அந்த விஷயத்தை அவர் மேற்கொண்டு வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டேனியல் பாலாஜி அவர்கள் நிறைய படங்கள் கமிட் ஆகி நடிச்சுட்டு இருக்கிறாரு. ஒன்ஸ் அந்த படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவர் காசே வாங்க வராமல் அந்த பணத்துக்காக. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் நிறைய படங்கள் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கு, ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஸோ அதுக்கு இன்னும் நிறைய பேமெண்ட்ஸ் வராமல் இருக்காம். அந்த பேமெண்ட்லாம் கூட மொத்தமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஷூட் கேஸ்லேயே அமைச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு பெரிய அமௌண்ட்டாக அவங்க வீட்டுக்கு இதனால கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்க ஃபேமிலி எல்லாமே ரொம்பவே சந்தோஷத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க பையன் இறந்ததுக்கு முன்னாடியே இவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் உதவி பண்ணிவிட்டு ஃபேமிலியும் ரொம்பவே கவனிச்சுருந்துருக்கான் கண்ணும் கருத்துமா. அவன் இறந்ததுக்கு அப்புறமே எல்லாருக்காகவும் மணி எடுத்து வச்சுட்டு ஃபேமிலியும் எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு ஸோ அவன் இறந்துருக்காங்க. இது என்ன விதத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்பவே கண்ணீர் மல்க அழுது ஒரு பக்கம் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்த முடியாமல் ஒரு பக்கம் சோகத்தையும் வெளிப்படுத்த முடியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டேனியல் பாலாஜி நாங்கள் உண்மையாகவே இறந்தது அப்படின்றது சினிமாவுக்கு ஒரு கையே மிகப்பெரிய போன மாதிரி தான். ஏன்னா எல்லா கதாபாத்திரத்திலுமே மக்காவாக சூஸ் பண்ணிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த கதாபாத்திரத்தில் அவரை தவிர வேறு யாரும் நடிக்க முடியாதுன்ற லெவலில் அவர் இருந்துச்சு. அவரோட இழப்பு எல்லாருக்குமே பேர் இழப்பு தான். நெக்ஸ்ட் வீடியோ சேர்ந்து போடுறேன் கைஸ். பாய். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.